ஒரு கப் கோதுமை மாவில் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலோப் ஜாமுன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, 1/4 கப் பால் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், லைட்டாக வெதுப்பான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 3/4 கப் பால் கரெக்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். அடுத்து சாஸ் பேனில் 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி, வாசனைக்கு 1 ஏலக்காய், கொஞ்சமாக ஃபுட் கலர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். லைட்டாக மட்டும் பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ ரெடி பண்ண மாவை இதில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் நல்லா சூடாக